இந்திய தௌஹீத் ஜமாத் என்ற இந்த மாபெரும் பேரியக்கம் பல்வேறு விதமான சமுதாய பணிகளையும் மக்கள் பணிகளையும் மிகப்பெரிய அளவில் பல ஆண்டுகளாக தொண்டாற்றி வருகின்றது. பேரிடர் காலங்களில் மக்களுக்கு பல்வேறு விதமான உதவிகளை செய்யக்கூடிய ஒரு மாபெரும் அமைப்பாக இந்திய தௌஹீத் ஜமாத் பேரியக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழகத்தில் அவசரகால இரத்த தானத்தில் முதன்மையான அமைப்பாக இந்திய தௌஹீத் ஜமாத் இருக்கின்றது என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். அது மட்டுமல்லாது தென்னிந்தியாவிலேயே ஐநாவுடைய அங்கீகரிக்கப்பட்ட எக்கோசக் என்ற அமைப்பில் தென்னிந்தியாவிலே உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரே அமைப்பு இந்திய தௌஹீத் ஜமாத் மட்டுமே. அதனுடைய குரல்கள் ஐநா மன்றத்தில் தொடர்ந்து தமிழர்களுக்காகவும் தமிழர்களுடைய வெற்றிக்காகவும் இந்தியாவுடைய வளர்ச்சிக்காகவும் குரல் எழுப்பிக்கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பேரமைப்பு தேர்தல் காலங்களில் தேர்தலில் போட்டியிடுவதில்லை. அதே நேரத்தில் இஸ்லாமியர்களும் அனைத்து விளிம்பு நிலை மக்களும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களும் தமிழர்களும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. மட்டுமல்லாது தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்வது மட்டுமல்லாது இறங்கி அந்த வெற்றிக்காக பாடுபடக்கூடிய அமைப்பாகவும் இந்திய தௌஹீத் ஜமாத் இருந்து கொண்டிருக்கின்றது. கடந்த காலங்களில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இருந்து ஜெயலலிதா அம்மையாருடன் மிக நெருக்கமான உறவிலிருந்து அதிமுகவுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை நாங்கள் ஆட்டியிருக்கின்றோம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், ஒரு பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளும் ஓர் அணியில் நிற்கும்போது ஒரே அமைப்பாக இந்திய தௌஹீத் ஜமாத் ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் இருந்தக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பங்களித்து 40 தொகுதிகளிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு களமாடிய ஒரு மாபெரும் அமைப்பு. இந்த தேர்தலில் சென்ற தேர்தலில் இருந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் முதுகெலும்புடன் செயல்படக்கூடிய ஆட்சிதான் இந்த நாட்டில் வர வேண்டும் என்ற அடிப்படையில் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக சென்ற சட்டசபை தேர்தலில் நாம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை ஆதரித்தோம். தற்போது சென்ற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மிக தெளிவாக மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் மிகப்பெரிய பங்களிப்பை செய்து கொண்டு வருவதனால், அதே நேரத்தில் இந்த தேசத்துடைய பன்முகத்தன்மையை கெடுக்கும் விதமாக ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கோட்பாடு ஒரே சித்தாந்தம் என்பதை திணிக்கும் விதமாக இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் மாமன் மச்சான் அண்ணன் தம்பி உறவுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கோட்பாடை, தமிழகத்திற்கு மட்டுமே இருக்கக்கூடிய இந்த மரபை, தமிழகத்துக்கு மட்டுமே இருக்கக்கூடிய அந்த அழகான அன்பான உறவான ஒற்றுமையான டிஎன்ஏயை குலைக்கக்கூடிய திட்டத்தை பல்வேறு வடிவங்களில் சங் பரிவார்கள் எடுத்துக்கொண்டே இருக்கின்றார்கள். நேரடியாக இந்த மண்ணில் தங்களால் பணியாற்ற முடியாது, தங்களால் செயல்படுத்த முடியாது என்பதனால் ஏதாவது ஒரு குதிரையில் ஏறி யாராவது ஒருவருடைய முதுகில் ஏறி சவாரி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முழுமையாக குலைத்து அவர்கள் முதுகில் ஏறி இங்கு வருகின்றார்கள். தொடர்ச்சியாக வட இந்தியாவில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் எதை நினைக்கின்றார்களோ, பாசிச பாரதிய ஜனதா கட்சி எதை நினைக்கின்றார்களோ அதையெல்லாம் சாதித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய அந்த மாமன் மச்சான் உறவுகள் அறுக்கப்படாமல் சிதைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மட்டுமல்லாமல், இந்த கடந்த 5 ஆண்டுகளில் மிக அற்புதமாக மிக சிறப்பாக ஸ்டாலின் அவர்கள், முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி இருக்கின்றது. அவருடைய திட்டங்கள் எல்லாம் மெய்சிலிருக்க விதமாக மக்களுக்கு பல்வேறு விதங்களில் பயனளிக்கக்கூடிய விதமாக ஒவ்வொரு திட்டமும் இருந்து கொண்டிருக்கின்றது. புதிதாகவும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். விளிம்பு நிலையில் வாழக்கூடிய மக்கள் கல்வியில் அதிகாரம் பெற வேண்டும். அரசு பள்ளிகளில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் மிகப்பெரிய உயரத்திற்கு வர வேண்டும். அனைத்து மக்களுக்குமான அரசாக திராவிட மாடல் அரசு இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அரசு தான் தொடர வேண்டும் என்று இந்திய தௌஹீத் ஜமாத்துடைய கிளை, மாவட்ட, மாநில நிர்வாகிகள் ஆலோசனையின் அடிப்படையில் இந்த அறிவிப்பை செய்கின்றோம். இந்த சட்டமன்ற தேர்தலில்
அனைத்து தமிழர்களும், அனைத்து மக்களும், இஸ்லாமியர்களும், தலித்களும், விளிம்பு நிலை மக்கள் அனைவருமே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலான அரசிற்கு ஆதரவளிக்க வேண்டும். முழுமையாக மிக பெருவாரியான வாக்குகள் பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும் என்று வேண்டுகோளை தமிழக மக்கள் மத்தியிலே வைக்கின்றோம். ஆகவே இந்திய தௌஹீத் ஜமாத் மட்டுமல்லாது இன்று இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளும் ஒரே அணியில் இருந்து 2.0 திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக களம் காண இருக்கின்றோம். கண்டிப்பாக மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தான் அமைய இருக்கும். அதற்கான முழுமையான வேலைகளை நாம் அனைவரும், தமிழர்கள் அனைவரும் ஒன்றிருந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இன்ஷா அல்லாஹ். தண்ணி இருந்துச்சு. சொல்லுங்க. இல்லை, எப்போதுமே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கைகளை மையமாக வைத்து தான் செய்வோம். இஸ்லாமியர்களுக்கான கோரிக்கையில் பல்வேறு கோரிக்கைகளை நம்ம கொடுத்துருக்கிறோம். அந்த பல கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். புதிதாக பல்வேறு கோரிக்கைகளும் செய்வதாக இருக்கின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு வித்தியாசமான சூழல் தற்போது இருக்கின்றது. என்ன வித்தியாசமான சூழல் என்றால், இந்த தமிழ்நாட்டுக்கென்று இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ இருக்குது பார்த்தீங்களா, அதை மாற்றக்கூடிய வேலைகளை தற்போது செய்வதற்கு திட்டமிட்டு இருக்கின்றாங்க. இப்போ பீகாரில் பார்த்தீங்கன்னா 3 மாதம் கூட ஆகலை, முதலமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணிட்டார். ஏன் ராஜினாமா பண்ணார், எதுக்காக ராஜினாமா பண்ணார்னு தெரியல. ஆனால் திருப்பி அங்கே பிஜேபி தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்தப் போகின்றார்கள். அப்போ இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும், இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும். இப்போ மிகப்பெரிய ஆபத்து நம்மளை சூழ்ந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் பிரதானமாக வைத்துத்தான் தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கின்றோம். அதே நேரத்தில் இஸ்லாமியர்களுடைய கோரிக்கைகள், அனைத்து கோரிக்கைகளையும் செவ்வென சிறப்பாக செய்து தருகின்றேன் என்ற வாக்குறுதியையும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கின்றாங்க. தேர்தல் அறிக்கையில் அதற்கான தெளிவான விளக்கங்களையும் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இரண்டும் கலந்து மக்களுக்காக, மண்ணுக்காக மிகப்பெரிய மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக, முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆதரவு. ஆமா, இப்ப 3.5% இடஒதுக்கீடு கருணாநிதி அவர்கள் தான் கொடுத்தாங்க, கலைஞர் அவர்கள் தான் கொடுத்தாங்க. அதை முழுமையாக தற்போது நிறைவேற்றி வருகிறார். ஏறக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் 3.5% இடஒதுக்கீடில் நன்மை அடைந்திருக்கிறார்கள். இப்போ மேடையில் அமைந்திருக்கக்கூடிய நானே, பக்கத்தில் எங்கள் மாநில செயலாளர் அமைந்திருக்கிறாரு, அவருடைய பையன் டாக்டர் 3.5% இடஒதுக்கீட்டில் வந்தவர். என்னுடைய மகள் ஆர்கிடெக்ட் 3.5% இடஒதுக்கீட்டில் வந்தவர். இவருடைய மகன் இன்ஜினியர் 3.5 ரிசர்வேஷனில் வந்தவர். இப்படி முழுமையாக 3.5% ரிசர்வேஷனை, இடஒதுக்கீடை நாம் முழுமையாக அனுபவித்திருக்கின்றோம். நாம் கூடுதலாக 7% வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அதற்கு கண்டிப்பாக நாங்கள் செய்கின்றோம் என்ற வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய மக்கள் தொழில் ரீதியாக வளருவதற்காகவும், இஸ்லாமிய மக்கள் கல்வி ரீதியாக வளருவதற்காகவும் பல்வேறு வாக்குறுதிகளை திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுத்திருக்கின்றது. சிறைவாசி விஷயத்தை கேட்டாங்க. சிறைவாசிகளை பொறுத்தவரை அதற்கான முயற்சிகளை முழுமையாக செய்திருக்கின்றார்கள். தற்போது நீண்டகால பரோலில், விடுமுறையில் சிறைவாசிகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கவர்னர் உரிய கையெழுத்திட்டால் இலகுவாக இவர்கள் விடுதலை அடைய வைத்து விடலாம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார்கள். கண்டிப்பாக இந்த 2 பிரச்சனைகளுக்கும் முழுமையாக முடிவும் விடியலும் ஏற்படும் என்று நம்புகின்றோம். ஆமா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இஸ்லாமிய மாணவர்களுடைய கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் உயர்வதற்கான பல்வேறு திட்டங்களை புதிய தேர்தல் அறிக்கையில் அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் முதல்வன் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான இஸ்லாமிய மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. வெளிநாடுகளில் போய் படிக்கக்கூடிய அளவிற்கு நம்ம எப்படின்னா கல்வி அரசு ரீதியான முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக தான் இடஒதுக்கீடு கேட்குறோம்.
இப்போ வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான முஸ்லீம்கள் பலனடைகிறாங்க. இப்போ வந்து பொதுவாக திராவிட முன்னேற்றக் கழகம் வழங்கிய அனைத்து திட்டங்களிலுமே இஸ்லாமியர்களுக்கான முன்னுரிமை இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழை கூட்டி தர வேண்டும் என்று தொடர்ச்சி கோரிக்கை வைக்கின்றோம். அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்வேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கண்டிப்பாக அது நடக்கும் என்ற நம்பிக்கை அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளும் இருக்கு. அப்படி ஒரு நம்பிக்கை இருப்பதின் அடிப்படையில் தான் எல்லோரும் ஓரணியில் தற்போது இருக்கின்றனர். ஆமா, இல்ல அதுதான் எங்களுக்கு பெரிய அச்சம். ஏன்னா அதிமுகவை விமர்சிக்கக்கூடிய அனைத்து வலிமையும் எங்களுக்கு இருக்கின்றது, அனைத்து பலமும் இருக்கின்றது. ஏனென்றால் பல முறை 4 முறை அதிமுக வெற்றி பெறுவதற்கான களத்தில் நின்ற அமைப்பு இந்திய தௌஹீத் ஜமாத். மறைந்த SM பாக்கர், நீங்கள் உங்கள் பார்த்துருப்பீங்க ஊடகத்தில். இன்னைக்கு பல நண்பர்கள் கேள்வி கேட்கக்கூடிய அன்பு தம்பி கூட எங்களால் இதழியராக உருவாக்கப்பட்ட சகோதரர்கள் தான். பல பேர் உருவாக்குவதற்கு ஒரு மிக முக்கிய முதன்மையான காரணியாக இருந்தவர் சகோதரர் SM பாக்கர் அவர்கள். அப்போ அவர் பல்வேறு விதங்களில் சிறப்பான களமாடல்களை செய்தார். கண்டிப்பாக நாம் அவருடைய கனவுகள் என்னவோ அந்த கனவுகள்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். யாரு? ஆமா, இல்ல திரு விஜய் அவர்கள் வந்து தற்போது அரசியலுக்கு வந்திருக்கின்றார். அதே நேரத்தில் பார்த்தோம் என்றால் விஜய் அவர் எந்த நிலைப்பாட்டில் இருக்கின்றார் என்பதை பற்றி முழுமையான அடையாளமே இல்லை. இப்போ நீங்கள் கேட்டீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து 4 தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு. இல்லை, ஏறக்குறைய திமுகவில் 4, கூட்டணி கட்சிகளில் இஸ்லாமியர்களுக்கான 6 தொகுதி. இப்போ காங்கிரஸ் அறிவிக்க போகின்றது. காங்கிரஸ் ஏறக்குறைய 2 கொடுக்க இருக்கின்றார்கள். விடுதலை சிறுத்தைகள் 1 கொடுத்துருக்குறாங்க. ஏறக்குறைய 13ஐ நெருங்கிவிட்டோம். இது வந்து இந்த சட்டசபை தேர்தல் நடந்த மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா இதுக்கு இஸ்லாமிய அமைப்புகள் பெரிய அளவில் நாம் வந்து களம் காண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்க என்றால் கண்டிப்பாக திமுகவுக்கு தான் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். விஜயை பொறுத்தவரை அவரை முழுமையாக நம்பக்கூடிய சூழலில் தற்போது இல்லை. எதிர்கால அவருடைய அரசியல் எப்படி இருக்கும் என்றால் அதற்கப்புறம் தான் நம்ம பதில் சொல்ல முடியும். பார்த்தோம்னா இப்போ திருப்பரங்குன்ற பிரச்சனை, இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனையில் பார்த்தோம் என்றால் விஜய் ஏதாவது கருத்து சொல்லியிருக்கின்றாரா? அவர் நினைத்தால் கருத்து, ஏன்னா கருத்தை நான் சொல்ல மாட்டேன், மௌனமாக இருப்பது மிகப்பெரிய அரசியல்னு சொல்றாரு. மௌனமாக இருக்கிறது எப்படி மிகப்பெரிய அரசியலாக இருக்கும்? கருத்து சொல்ல வேண்டும் அல்ல, ஏதாவது சரி தப்பு ஏதாவது ஒரு பக்கம் நிற்க வேண்டும் அல்லவா? எந்த பக்கம் நிற்காமல் நடுவில் நின்றால் அந்த வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகாது. அதனால் வந்து விஜயை முழுமையாக நம்பும்படியாக இல்லை. அவருடைய எதிர்கால அரசியலை பார்த்துவிட்டு தான் இஸ்லாமிய சமூகமும் விளிம்பு நிலை சமூகமும் தாழ்த்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் அதற்கான நிலையை எடுப்பார்கள். தற்போது அவருடைய நடவடிக்கை எதுவும் நம்பும்படியாக இல்லை. தோக்கக்கூடியவங்க எந்தவித திட்டமும் இல்லாதவங்க எத்தனை சீட்டு வேணாலும் கொடுக்கலாம், சீட்டு மட்டும் கணக்கில் எடுக்க முடியாதுல்ல. அவங்களுடைய வரலாறு எப்படி இருக்கு என்று பார்க்க வேண்டும். தேர்தலுக்கு பிறகு வந்து எல்லாரும் கூட்டணி ஆட்சி அமைச்சாதான் ஆகும்னா விஜயுடன் வந்து கூட்டணி வைக்கப்படும் ராம்தாஸ் அத்வாலே வந்து சொல்லியிருக்காரு. ராம்விலாஸ் அத்வாலே வந்து யாரு? அவர் வந்து RSS உடைய பின்னணியில் ஒரு மிகப்பெரிய தலித் தலைவராக இருந்தார் ராம்விலாஸ் அத்வாலே. ஆனால் இன்னைக்கு என்ன ஆனார்? பிஜேபியில் வந்து மந்திரி சபை கொடுத்த பின்னாடி அவரோடு பயணித்து கொண்டிருக்கின்றார். ஒரு திருமாவளவன் போல நெஞ்சுரமிக்க RSSஐ நேரடியாக நேர்கோட்டில் எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவராக ராம்விலாஸ் அத்வாலே இல்லை. அதனால் அவருடைய கற்பனைகளை நம்ம பதில் சொல்ல முடியாது, அது தோல்வியாகத்தான் அமையும். ஆமாம்மா, இப்போ நாங்கள் வந்து ஒரு தேர்தலில் இதுவரைக்கும் போட்டியிடாத அமைப்பு, ஒரு சமுதாயத்திற்கான சமூக சிந்தனை சமூக மறுமலர்ச்சிக்கான அமைப்பு. தேர்தலில் நாங்கள் போட்டியிடலை, அதனால் நாங்கள் சீட்டு கேட்குறதில்ல. அதே நேரத்தில் இஸ்லாமிய இயக்கங்கள் இந்த அளவுக்கு வலிமையாக இருக்கை வாங்கி இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு வலிமையாக இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கணும் என்று வற்புறுத்திய ஒரு அமைப்பாகத்தான் இந்திய ஜமாத் இருக்கின்றது. இப்போ SDPI கட்சி இருக்கின்றது, மனிதநேய மக்கள் கட்சி இருக்கின்றது, முஸ்லீம் லீக் இருக்கின்றது, இன்னும் காங்கிரஸில் வந்து நாங்கள் 3 சீட்டு வேணும்னு கேட்டிருக்கிறோம். இதற்கான அழுத்தங்களை எல்லாம் இந்திய ஜமாத் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. கண்டிப்பா, ஏன்னா இஸ்லாமிய அமைப்புகள் வந்து ஏனோ தானோன்று இருக்கக்கூடிய அமைப்புகள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா SDPI கட்சி சென்ற பாராளுமன்ற தேர்தலில் வந்து அதிமுக கூட்டணியில் இருந்தது.
இளைஞர்கள் வலிமையாக இருக்கக்கூடிய கட்சிகள் தான் தற்போது இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்கள் உள்ள கட்சிகள். அதனால் இஸ்லாமிய இயக்கங்களும் இஸ்லாமிய ஜமாத்துக்களும் தெளிவாக ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவுக்கு கட்டுப்படக்கூடிய சமுதாயமாகத்தான் இஸ்லாமிய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தெரியுதுல, திருப்பரங்குன்றத்துக்கு ஏன் அவர் பதில் சொல்லலை, இன்னும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஏன் அவர் பேசலை. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. துப்பாக்கி பட பிரச்சனை, துப்பாக்கி திரைப்படத்தில் இஸ்லாமியர்களை மிகப்பெரிய ஸ்லீப்பர் செல்லாக காட்டினார். அப்போ இதில் பல நண்பர்கள் வந்திருந்திருப்பீங்க. துப்பாக்கி படக்குழுவுக்கும் நமக்கு பேச்சுவார்த்தை நடந்தது. கலைப்புலி தானு தலைமையில் எஸ்.ஏ. சந்திரசேகர் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போ எஸ்.ஏ. சந்திரசேகர் இஸ்லாமிய அமைப்புகளுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார். இனி ஒருபோதும் விஜய் அவர்கள் இஸ்லாமியருக்கு எதிராக படத்தில் நடிக்க மாட்டார், அடுத்த ஒரு படத்தில் நடிப்பார், அந்த படத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாளராக நடிப்பார் என்ற வாக்குறுதியை விஜயோடைய தகப்பனார் எஸ்.ஏ. சந்திரசேகர் அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளும் கொடுத்தார். நடந்துச்சா? நடக்கலை. ஆனால் எப்படின்னா பொய் வாக்குறுதி கொடுத்து போகிறதெல்லாம் இஸ்லாமிய மக்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா இந்தியாவிலேயே அதிகமான அரசியல் அறிவு பெற்றவர்கள் இஸ்லாமியர்கள், தமிழக இஸ்லாமியர்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போ பணம் கொடுத்தா வாங்கிக்கிறங்கன்னாவே அது தப்பான அரசியல் இல்லை. இப்போ எந்த அரசியல்வாதியும் பணம் கொடுக்காதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் பணம் கொடுத்தா வாங்கிக்கிறீங்கன்னா அப்போ என்ன, அவர் ஊழலுக்கு வழிவகுக்கிறார். அவருடைய திரைப்படத்தையே வெளிவரதுக்கு கொண்டு வர்றதுக்கான சக்தி திறன் அவருக்கு இல்லை. ஆமாம், இந்திய துவஜமதம் ஐநா சபையோட எக்கோசாக்குங்கிற ஸ்பெஷல் கன்சல்டிவ் ஸ்டேட்டஸ், அதாவது பொருளாதார சமூக கவுன்சிலோட அங்கம் வகிக்குது. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 அமைப்புகள் தான் இருக்கும். அதில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளும் 102 பேர் தான் இருப்பாங்க. கடந்த வருடம் ஐநாவில் ஐநா சபை அமெரிக்காவில் நியூயார்க்கில் நடந்ததில் நம்ம கலந்துக்கிட்டோம். கலந்து அங்கே பேசுவதற்கான வாய்ப்பு கிடைச்சது. அதாவது மனித மேம்பாட்டுக்கான திட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம அங்கே சமர்ப்பிச்சோம். என்னென்ன திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சமர்ப்பித்தோம். பேசுவதற்கான வாய்ப்பு கிடைச்சி அது அங்கேயே பேசுவதும் செஞ்சோம். அதை தொடர்ந்து என்ன பண்ணோம், நவம்பர் மாதம் WSSD அப்படிங்கிற இது கட்டாரில் நடந்துச்சு. அதாவது அது ஒரு சம்மிட் தான். அதில் கலந்து கொண்டு அதோட நம்மளுக்கு அந்த வலியுறுத்தின கருத்தை இங்கேயே நம்ம வலியுறுத்தி சொன்னோம். நம்ம திட்டங்களை நம்ம அதாவது மத்திய மாநில அரசாங்கத்தோட செய்கிற திட்டங்களை நம்ம என்னென்ன பண்ணுறத நம்ம அங்கே சமர்ப்பித்தோம். அதை தொடர்ந்து இந்த வருடம் வியன்னாவில், அதாவது மே மாதம் 2வது வாரம் நடக்கிற வியன்னாவில் நடைபெறும் ஐநா சபைக்கான கூட்டத்தில் கலந்து கொள்கிறோம். பிறகு ஜெனிவாவில் கடைசி மே மாதம் கடைசி ஜெனிவாலையும் கலந்து கொண்டு ஜூன் மாதம் இறுதியில் ஐநா சபை இங்கே ஹெட் ஆஃபீஸ் இதில் ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க்கில் கலந்து கொண்டதுக்காக இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த வருஷத்துக்கு. போதுமா, முடிச்சுக்கலாமா? ஷார்ட் பைட் கொடுத்துருவா. ஓகே, ஆரம்பிக்கலாமான்னு சொல்லுங்க. ஓகே. இந்திய தௌஹீத் ஜமாத் என்ற இந்த மாபெரும் மக்கள் சக்தி இயக்கம் லட்சக்கணக்கான தொண்டர்களை கொண்ட ஒரு மாபெரும் அமைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த மண்ணையும் மக்களையும் காக்கக்கூடிய மதச்சார்பின்மை, மொழிக் கொள்கை மற்றும் அனைத்து மக்களும் ஒன்றாக இருந்து வளரக்கூடிய ஒரு மாபெரும் தன்மை, மாமன் மச்சான் உறவுகள் போன்றவை நிலைநிறுத்தும் விதமாக, அது மட்டுமல்லாது எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலான இந்த அரசு மீண்டும் தொடர வேண்டும் என்பதற்காக முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும். திராவிட மாடல் அரசு 2.0 தொடர வேண்டும். அதுவே இந்த மக்களுடைய ஒற்றுமையையும்
மக்களுடைய பன்முகத்தன்மையையும் புளூரல் தன்மையையும் காக்கும் விதமாக அமையும் என்பதற்காக இந்திய தௌஹீத் ஜமாத் மாநில மாவட்ட கிளை நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றாக இருந்து இந்த வருகின்ற சட்டசபை தேர்தலில் அனைத்து தமிழர்களும் அனைத்து மக்களும் ஒன்றாக இருந்து திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம்.